இதாட மகிமை தெரியாதவன் நீ. நான் யார் தெரியுமா? திருநாக சஞ்சாரியாக விளங்கக்கூடிய நாரத மகாமுனிவன். நாரதன் தினமும் கலகம் செய்யக்கூடியவன். செய்யாவிட்டால் சிரமாயிரம் சொற்களாக வெடித்து விடும் என்று தச்சகனின் சாபம். அதனால் தினமும் கலகம் செய்து வருகிறேன். இதெல்லாம் ஒண்ணு பண்ணணும்னு கலகம் மட்டுமே செய்வேன். அதிகாலையில் எழுந்தேன், வேலை கண்டு முடித்தேன். வைகுந்தன் சனியப்பேட எதை கேட்க வேண்டும் என்று விவசாயம் இல்லை. காலை கடன் என்றால் எது? எதுடா? நடந்து போவதா? அது மட்டும்தான் தெரியும். வேற எதுவும் குளிப்பது. குளிப்பாயா தினந்தோறும்? குடிக்கிறது இல்லடா. தனி ஊத்துட்டா எனக்கு ஆகாது. பூஜை செய்வது. ஐயோ பூஜை செய்து நான் பூஜை அங்க செய்ய ஊட்ட நான் வெளியில செய்ய மாட்டேன். செய்வதெல்லாம் போதும் அப்பா. வெளிய செய்ய மாட்டேன் நான். இதெல்லாம் நடக்கும். ஓ சரிங்க. முடித்து விட்டேன். முடிச்சிட்டீங்களா? சுற்றி வந்தேன். வந்தீங்க. 3 லோகமும் சென்றேன். எங்கங்க? கலகம் கிடைக்கவில்லை. வைகுந்தம் சென்றேன். சத்தியலோகம் சென்றேன். பொன்னுலகம் சென்றேன். அனைத்து லோகத்திலும் கலகம் இல்லை. என் தலை பாடி பின்னாடி போய் வேலை வராப்படி வந்துட்டீங்க. நானே கலகம் கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டு வந்துகிறேன். நானும் அதனால தான் பேஜாரு படுறேன். ஏப்பா எங்கேயும் கலக்க முடியலையானு நடிகன் இன்னும் ஒழியாம இருக்கிறவர் தருதரப்பேட. நான் அந்த ஃபீலிங் இருக்கிறேன். நீ அந்த ஃபீலிங் இருக்கிறியோ? சரி, கலகம் கிடைக்கவில்லை என்றால் என்ன? என்ன உலகத்தில் உன்னை பார்த்து விட்டேன். ஏன் மூஞ்சி பார்த்துட்டா? ஒரு ஞாபகம் வந்து விட்டது. என்ன? ஒரு நேரத்தில் வைகுந்தபட்டினம் சென்றிருந்தேன். யமலோகம் சென்ற இடத்தில் பாண்டவரின் தந்தை பாண்டு மகாராஜனை கண்டேன். அவர் இறந்தும் சொர்க்கம் சேராததை மகன்களிடம் சொல்ல சொன்னார். அதையே கலகமாக எடுத்து சென்று தருமனை சந்திக்க போகிறேன். நான் வருகிறேன். வரட்டுமே?
தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா. ஆமாம். அப்படி மூன்றாவதாக பிறந்தவர் விதுராய்வார் பிறந்தார். என்னுடைய பெரிய தந்தைக்கோ 100 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் ஜனனமானார்கள். ஆமாம். என்னுடைய தந்தை பாண்டுபுத்திர மகாராஜாவுக்கும் குந்தமா தேவியருக்கும் நாங்கள் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். ஆமாம். ஐவரிலே முத்துவனாக திகழக்கூடியவன் என்னுடைய பேரோ யுதிஷ்டிரன். தர்மர் தர்மர் அப்படி என்று சொல்வாரு. தர்மர் என்று சொல்வாங்க. ஆமா. அப்படி இருந்தாலும் நான் வருகின்ற சமயத்திலே எப்படி தேசதி மன்னர் திடீரென வந்து போன்றேன். ஆமாம். அப்படி ஒரு நேரத்திலே பங்காளி துரியனானவன் நாங்க எல்லாம் ஒன்றாகத்தான் வாழ்ந்து வந்தோம். ஆமாம். எனது அருமை தம்பி துரியனானவனோ எங்கள் மீது பொறாமை கொண்டு ஆமாம் காண்டகாவனத்தை காட்டினான். ஆமாம். அந்த காண்டகாவனத்தை தம்பி அர்ஜுனனும் கண்ணபிரானும் இருவருமாக சேர்ந்து அந்த காண்டகாவனத்தை எரித்தார்கள். எரித்து பெரியதோர் நாடாக உற்பத்தி செய்தார்கள். ஆமாம். ஊருன்னு ஒண்ணு இருந்ததுன்னா பேருன்னு ஒண்ணு இருக்கணும் அல்லவா? ஆமாம். அப்படி பெரியதோர் நாடாக உற்பத்தி செய்து தேவேந்திரனை கொண்டு தேவ இந்திர பிரஸ்தம் பெயர் சூட்டி சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். அந்த நாட்டிலே வாழ்ந்து வரீங்க. ஆமாம். அப்படிதான் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? தம்பி மாறிரு பூரம் தந்திரு பூரம் கேட்டு தெரிந்து கொண்டாயவா? தம்பி நல்லவன் படித்தவன் புரிந்து கொண்டாயா? சாஸ்திரம் எல்லாம் அனைத்தையும் கற்றுணர்ந்தவன். உனக்கு தெரியல கேட்டு தெரிந்து கொள். உன் ஜாதகத்தை சொல்லிடுவேன். எப்ப கல்யாணம் சொல்ல
நான் போய் காட்டுறேன் போ. காலங்காத்தால கல்யாணம் ஆகாதுங்க. டேய், நான் உன் மூஞ்சி பார்த்தா சொல்றேன். இந்த நேரத்துல கேட்கக்கூடாது. அதுக்கு வர. அதுக்குன்னு ஒரு நேரம். அதுக்கு நான் உட்கார சொன்னாங்க. ஆமா அவர் எங்க போய் உட்கார நாம பின்னாலே தேடி பார்த்து. மாதவா, அப்படிதான் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் என்னுடைய தம்பிமார்கள். இருந்தாலும் எங்களுடைய ஆலய ஆபரணம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஏ, ஆமா. நவரத்தினங்களாலே அரபரபரங்க. நவரத்தினங்களாலே அரபரபரங்க. சர்வகருவதகிலே வையருவகே. சர்வகருவதகிலே வையருவகே. காவலன், எங்களுடைய ஆடை ஆபரணம் அப்படியே சூரிய பகவான் போல் தகதகன்னு ஜொலிக்குதுங்க. தகதகவென்று ஜொலிக்கிறது அல்லவா? இப்போ ஜொலிக்குது. ஏய், ஆனா 4 தூரம் போட்டோம். அதுக்காக எடுத்து காய வைக்க வேண்டியதுதான். ஏன்பா உனக்கு இந்த எண்ணம்? ஏன்னா மொத்தம் பொல பொலன்னு போடுதா. சரிதான். ஐயா ஏண்டா ஓ மாதவா, மகாராஜா அப்படிதான் வந்தாலும் வந்தாலும் இதுவோ